வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சகல கட்டுகளையும் அறுக்கக்கூடிய ஒரு கட்டறுக்கு முறைய பத்தி தான் நாம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். இந்த முறைய பார்த்தீங்க அப்படின்னா, யார் வேண்டுமானாலும் பிரயோகம் பண்ணலாம். இந்த முறைய பயன்படுத்தி எந்த கட்டுகள வேண்டுமானாலும் மாந்திரீகத்துல அறுக்கலாம். ஒரு நபருக்கு வசிய கட்டா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா மாரண கட்டா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா வித்வேஷண கட்டா இருக்கட்டும், இல்லன்னா உச்சாடன கட்டா இருக்கட்டும், மோகனம், பேதனம் இது போல எந்த விதமான கட்டுகளா இருந்தாலும் சரி, இத நீங்க ஒரு முறை பிரயோகப்படுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு சித்திப்படுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே சரி, நீங்க எந்த சூழ்நிலையில வேணுமானாலும் இந்த கட்டுகள அறுக்கலாம். நெறைய குடும்பங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, மாமியார், மருமக சண்டை வரும். அதே போல கட்டுகள் போட்டு வச்சுருவாங்க. இப்ப மகன் நம்ம பேச்சு தான் கேட்கணும் அப்படின்ற மாரி அம்மா கட்டு போட்டு வச்சுருவாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, மனைவி கிட்ட சம்பாரிக்கிற பணத்த இந்த மாரி எதுவும் குடுக்காத அளவுக்கு கட்டு போட்டு வச்சுருவாங்க. அதே போல மனைவி தன்னோட கணவர் என்னோட பேச்சு தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்கள் கட்டு போட்டுருவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளடைவுல அவங்களோட அம்மா கவனிச்சுக்கவே மாட்டாங்க. அப்படியே ஏதோ தானோன்னு மாதிரி விட்டுருவாங்க. அது போல கட்டுகளா இருந்தாலும் சரி, எந்த விதமான கட்டுகளா இருந்தாலும் சரி, ஒரு எளிய முறையிலேயே அறுக்கலாம். இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ல எந்திரம் குடுத்துருக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, முருகப்பெருமானோட சடாட்சரங்கள்ல எந்திரங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த எந்திரத்த பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிறிய அளவுல ஒரு செப்பு தகடு எடுத்துக்கங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு சிறிய அளவா இருந்தா போதும். எடுத்துக்கிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு நல்ல முகூர்த்த நாள்ல இந்த எந்திரத்த வரைங்க. உங்க வீட்டு பூஜை அறையிலேயே தாராளமா முருகர் படத்த இருந்தா அப்படி இருந்தது அப்படின்னா வச்சு வரைங்க. அப்படி இல்ல அப்படின்னா, விநாயகர் படம் இருந்தாலும் வச்சு வரைங்க. அதே போல சிவன் படம் இருந்தாலும் வணங்கிட்டு அதற்கடுத்து வரைங்க. இந்த எந்திரத்த எழுதுறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை வணங்கியிருக்கணும், விநாயகர் பெருமானை வணங்கியிருக்கணும். அதே போல உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் எல்லா தெய்வங்களும் வணங்கின பிறகு என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த எந்திரத்த எழுதி எந்திரத்த சுத்தி பண்ணி வச்சிருங்க. சுத்தி பண்றது அப்படின்னா, மஞ்சள் நீரு, பாலு, பன்னீரு இதெல்லாம் எலுமிச்சஞ்சாறு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணா ஒரு பாத்திரத்துல போட்டு, ஒரு எச்சில் படாத ஒரு பாத்திரத்துல அது எல்லாத்தையும் ஒரே அளவுல போட்டு, இதுல மூழ்கி எடுங்க. மூழ்கி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அர்த்தர், புனுகு, ஜவ்வாது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எந்திரத்துல தடவி விடுங்க. தடவி விட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு அபிஷேகம் அந்த எந்திரத்துக்கு பண்ணுங்க. ஏதாவது ஒரு பால் அபிஷேகமா இருக்கலாம், இல்ல அப்படின்னா பஞ்சாமிர்த அபிஷேகம், இல்ல அப்படின்னா மஞ்சள் நீர் அபிஷேகம், ஏதோ விபூதி அபிஷேகமா ஏதோ ஒரு அபிஷேகம் உங்களால முடிஞ்சது அப்படின்னா எந்த அபிஷேகமா இருந்தாலும் ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அது அப்படின்னா, அதை அப்படியே உங்க பூஜை அறையிலேயே பத்திரமா வச்சிருங்க. தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு வாங்க. அதற்கடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு பௌர்ணமி நாள் அன்றைக்கு தேர்ந்தெடுத்துக்கங்க. பௌர்ணமி நாளன்றைக்கு தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த எந்திரத்தை ஒரு தளவாழை இலை விரிச்சு அதற்கு மேல வைங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எந்திரத்துக்கு முன்னாடி வெத்தலை, பாக்கு, பூ, பழம், தேங்காய் இதெல்லாம் வைங்க. அதற்கு கூட நெய் தீபம் ஏத்துங்க. நெய் தீபம் ஏத்துனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கு முன்னாடி இன்னொரு வாழை இலையை விரிச்சு மேல நவதானியங்களை பரப்பி வைங்க. இப்படி பரப்பி வச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற மந்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1008 முறை உச்சரிங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாள்ல உச்சரிச்சு முடிச்சிருங்க. இது 2 நாள் 3 நாள்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஒரே நாள்ல முடிஞ்ச வரை கொஞ்சம் நேரம் அதிகமாக தான் ஆகும். அதெல்லாம் பார்க்காதீங்க. உச்சரிச்சு முடிச்சிருங்க. அதற்கடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா, அதை ஒரு சுருட்டி ஒரு தாயத்துல உள்ள வச்சு மூடிருங்க. 2 பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விபூதியால அடைச்சிருங்க. அந்த எந்திரத்தை சுருட்டி மூடினீங்க அப்படின்னா தாயத்துக்குள்ள கொஞ்சம் பெரிய அளவு தாயத்தை எடுத்து உள்ள சுருட்டி மூடிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடும் பார்த்தீங்க அப்படின்னா விபூதி அடைச்சிருங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா எந்நேரமும் உங்க கையில கட்டிக்கலாம். அதே போல இல்ல நான் வெளியில தெரு போறேன் நல்லது கெட்டது இது போல இருக்கும் அப்படின்ற பட்சத்துல வீட்டு பூஜை அறையில வச்சிருங்க. உங்களுக்கு எப்ப எல்லாம் தேவைப்படுதோ யாராவது ஒரு நபருக்கு கட்ட இருக்கணும் அப்படின்னு தேவைப்படுதோ அப்போதைக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா அதை எடுத்து உங்களோட வலது மணிக்கட்டுல கட்டிக்கங்க. கட்டிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு சிறிய அளவுல பாதிப்புல வர்றாங்க அப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு 3 முறை ஒரு முறை விபூதி எடுத்துட்டு பண்ணுங்க. இல்ல அப்படின்னா கீழே கிடக்கிற மண் எடுத்துட்டு பண்ணலாம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பயன்படுத்திக்கங்க. விபூதி கூட கையில எடுத்துக்கிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை சொல்லி இடதுபுறமா சுத்தணும். வலதுபுறமா கட்டுறது, இடதுபுறமா ஒரு 3 முறை சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முச்சந்தியில போட்டுருங்க. அதே போல மண்ணை இது பண்ணீங்க அப்படின்னாலும் முச்சந்தியில போட்டுருங்க. கொஞ்சம் பாதிப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்குது,
கொஞ்சம் வீட்டோட வந்து படுத்திருக்கிறாங்க, இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஏவல் பாதிப்போ, ஏதோ ஒரு வசிய கட்டுலயோ, ஏதோ ஒரு கட்டுல இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு எலுமிச்சங்கனிய வந்து கையில வந்து எடுத்துக்கங்க. இடதுபுறமா வந்து 21 முறை வந்து சுத்துங்க. ஒவ்வொரு முறை சுத்துறீங்க அப்படின்னா, இந்த மந்திரத்த வந்து ஒவ்வொரு முறை வந்து உச்சரிங்க. அதே போல வந்து 21 முறை சுத்துறீங்க அப்படின்னா, அந்த எலுமிச்சங்கனிய வந்து 2ஆக வந்து அறுத்து 2 பக்கமும் வந்து போட்டுருங்க. நல்லா வந்து கவனிச்சுக்கங்க. ஒரு எலுமிச்சங்கனிய எடுக்குறீங்க. கையில எடுத்துட்டு இந்த மந்திரத்த வந்து இடதுபுறமா வந்து 21 முறை வந்து சுத்துறீங்க. சுத்துனதுக்கு அப்புறமா வந்து 2 துண்டா வெட்டி 2 திசையில வந்து போட்டுருங்க. அதற்கடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா, இன்னொரு எலுமிச்சங்கனி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வலதுபுறமா வந்து சுத்துங்க. ஏற்கனவே வந்து இடதுபுறமா சுத்திருப்பீங்க இல்லையா? அதற்கடுத்து வலதுபுறமா வந்து சுத்துங்க. சுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எலுமிச்சங்கனியும் வந்து 2ஆக வந்து அறுத்து, அத 2 திசையிலயும் வந்து போட்டுருங்க. இப்ப ஏற்கனவே வந்து தெற்கு, வடக்கு அந்த திசையில வந்து போடுறீங்க அப்படின்னா, அடுத்த எலுமிச்சங்கனிய எடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா, கிழக்கு, மேற்கு இந்த திசையில வந்து போட்டுருங்க. மொத்தம் வந்து 4 திசைக்கு வந்து படுறது போல வந்து 4 திசைக்கும் வந்து போட்டுக்கங்க. இப்படி வந்து பண்ணுனீங்க அப்படின்னாவே சரி, அவங்களுக்கு எப்பேற்பட்ட கட்டுகள் இருந்தாலும் சரி, ஒரு வசிய கட்டா இருக்கட்டும், ஒரு மாரண கட்டா, இது போல எந்த பாதிப்பா இருந்தாலும் சரி, ஒரு கண் திருஷ்டி கட்டா இருக்கட்டும், எந்த விதமான பாதிப்பா இருந்தாலும் சரி, உடனே பார்த்தீங்க அப்படின்னா அருந்து விழுக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ பதிவுல வந்து உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா, கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க. நான் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு வீடியோவ போட்டு அதற்கு வந்து பதில் வந்து சொல்றேன். நன்றி, வணக்கம்.